ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதே 100 days ஆஃப் கோடில் டே 3 பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம இஃபெல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், எப்படி சாதாரணமாக பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ டாஸ்க் இதில் என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 2 integers ப்ரொவைட் கோட் ரீட்ஸ் 2 integers இருக்க போது A and B அப்படின்னு சொல்லிட்டு ஆட் கோட் டு பிரிண்ட் 3 lines வேர், அதாவது 3 lines பிரிண்ட் பண்ணோம். the first line contains the sum of 2 integers. ஓகே, அதாவது இந்த 2 இன்டீஜரோட சம் வந்து ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கணும், பண்ணிடலாம். அண்ட் தென் செகண்ட் லைன் கன்சிஸ்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் 2 integers. ஓகே, இந்த 2 நம்பரோட டிஃபரன்ஸ் வந்து செகண்ட் லைனில் இருக்கணும். தேர்ட் லைன் கன்சிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் 2 நம்பர் A into B அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோம். ஸோ சாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். என்ன அப்படின்னா 3 and 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 நம்பர்ஸ் இருக்குது, 8 - 2 and 50. ஓகே, ப்ராப்ளமே கிடையாது, பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்பர் 8 அப்படிங்கிறது ரெண்டும் ஆட் பண்ணி 8ன்னு போட்டிருக்காங்க. ஸோ A B சப்ராக்ட் பண்ணி -2 இருக்காங்க, ஏன்னா B வந்து செகண்ட் வர்றதுனால -1 பெருசாக பண்ணிருக்காங்க, -1. ஸோ சிம்பிள். அண்ட் தென் A into B அப்படிங்கிறத தேர்ட் லைனில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, இதுவும் சிம்பிள் தான், பிரிண்ட் பண்ணிடலாம். த ஃபர்ஸ்ட் லைன் கண்டெய்ன்ஸ், அதாவது இன்புட் ஃபார்மேட் என்ன இருக்குன்னா, இன்டீஜர் A இருக்க போது, இன்டீஜர் B இருக்க போது. கன்ஸ்டன்ஸ் பற்றி கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு நம்ம கன்ஸ்டன்ஸ் பற்றி பெருசாக கவலை பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. பிரிண்ட் த 3 lines as explained above, அதாவது 3 லைன் அந்த மாதிரி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சாம்பிள் இன்புட் வந்து 3 and 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட் வந்து 5 1 6 இருக்குது. ஸோ எப்படி 5 வந்திருக்கு அப்படின்னா, 3 + 2 ஃபஸ்ட் லைனில் 5 and 3 - 2 செகண்ட் லைனில் 1 and 3 × 2 தேர்ட் லைனில் 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி இங்கே ஏதோ கொடுத்து வச்சுருக்காங்களே, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிளாஸு மெயின் இதெல்லாம் எடுத்துடலாம், தேவையில்லாத இன்டென்டேஷன் பிரச்சனை வரும், நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம். ஸோ A and B அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்புட் வாங்கியாச்சு. ஸோ டேரெக்டாக நம்ம இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் லைனில் என்ன பிரிண்ட் ஆகிருக்கணும், பிரிண்ட் A + B, A + B. ஸோ ஃபஸ்ட் லைனில் A + B அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். செகண்ட் லைனில் print A - B. ஸோ தேர்ட் லைனில் print A into B. ஸ்டார் எங்கே இருக்கு, இதாக இருக்குது, A into B. ஓகே, ஸோ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பைத்தானில் அரித்மெட்டிக்ஸ் ஆப்ரேட்டர் ரொம்ப சிம்பிள் தான். அடிஷனுக்கு +A தான், சப்ராக்ஷனுக்கு மைனஸ், அண்ட் தென் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு ஸ்டாரு. ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், டிவிஷனுக்கு வந்து மாடுலோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ரிமைண்டர் கொடுக்கும். அண்ட் தென் ஃப்ளோர் டிவிஷன், நம்ம எப்பயும் பண்ணுற டிவிஷனுக்கு ஒரே ஒரு ஸ்லாஷ் போட்டால் டிவிஷன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்லாஷ் போட்டிங்க அப்படின்னா அது டிவிஷன். ஸோ 2 ஸ்லாஷ் போட்டிங்க அப்படின்னா கோஷியன்ட் கொடுக்கும். கோஷியன்ட் அப்படின்னா என்னென்னு நமக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஸ்லாஷ் போட்டிங்கன்னா டிவிஷன், அண்ட் தென் ஸ்டார் அப்படின்னா என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். இன்னொரு ஸ்டார் இந்த இடத்துல போட்டிங்க அப்படின்னா பவர், A to the power B அப்படின்னு சொல்லிட்டு இது மீனிங். ஸோ நமக்கு பவர்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு என்ன இதுதான் தேவை. ஸோ ஓகே, பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாமா. ஸோ ரன் கோட் கொடுத்து பார்த்துருவோம். ரன் கோட் கரெக்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ சாம்பிள் டெஸ்ட் கேஸ் கிளியர் ஆகிடுச்சு. இன்புட் வந்து 3,2ன்னு கொடுத்துருக்காங்க. 516 எக்ஸ்பெக்டட் அவுட்புட். ஓகே, கோட் சப்மிட் பண்ணிடலாமா கைஸ், பார்த்துக்கோங்க, நோ ப்ராப்ளம் தானே. A + B, A - B, சப்மிட் கோட் கொடுத்துருக்கோம். டெஸ்ட் கேஸ் 0, டெஸ்ட் கேஸ் 1 கிளியர் ஆகிடுச்சு. ஃபைனலி டன் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இன்றைக்கி வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் ஐம் சைனிங் ஆஃப். நன்றி.